அஸ்ஸலாமு அலைக்கும். ஒரு சில விஷயத்த நீங்க என்னதான் பாடுபட்டாலும் சாப்பிட வைக்கவே முடியாது பசங்கள. அந்த மாரி விஷயத்த தான் இன்னைக்கு ரொம்ப ஈஸியா அண்ட் டேஸ்டியா சாப்பிட வைக்க போறேன். இந்த வீடியோவ கண்டிப்பா சேவ் பண்ணி வச்சுக்கோங்க. பேன்ல கொஞ்சமா ஆயில் சேர்த்துக்கோங்க. ஒரு 5 வரமிளகா சேர்த்துருக்கேன். கார சட்னி எஃபெக்ட்ல தான் பண்ண போறோம். ஸோ இன்னும் காரம் வேணும்னா நீங்க எக்ஸ்ட்ரா மிளகா சேர்த்துக்கோங்க. ஒரு கைப்பிடி அளவுக்கு பூண்டு பல்லு சேர்த்துருக்கேன். இது கூடவே இந்த அளவு வெங்காயம். சின்ன வெங்காயமா இருந்தா ஒரு கைப்பிடி அளவு தாராளமா போடுங்க. செம்ம சூப்பரா இருக்கும். இத அப்படியே லைட்டா வதக்கி விட்டுருங்க. கொஞ்சம் வதங்கினதுக்கு அப்புறமா நல்லா கருவேப்பிலைய வாஷ் பண்ணி ஒரு கைப்பிடி அளவுக்கு சேர்த்துருக்கேன். இத அப்படியே நல்லா ஒரு 2 நிமிஷத்துக்கு வதக்கி விட்டுக்கோங்க. நல்லா வதக்கி விட்டுட்டு அப்படியே ஆஃப் பண்ணி விட்டுறலாம். ஸ்கூல் படிக்கும்போதெல்லாம் எங்க அம்மா இத அடிக்கடி செய்வாங்க. ஆனா எனக்கு அப்ப இது கருவேப்பிலை சட்னின்னு கூட தெரியாது. கிரீன் சட்னின்னு சொல்லிட்டு நல்லா சூப்பரா சாப்பிடுவேன். இட்லிக்கு செம்ம டேஸ்ட்டா இருக்கும். நல்லா ஆறுனதுக்கு அப்புறமா கொஞ்சமா தண்ணி, அப்புறம் கொஞ்சம் உப்பு சேர்த்து அரைச்சு வச்சுக்கோங்க. இத தாளிக்கலாம் தேவையில்ல. நல்லா நல்லெண்ணெய் சேர்த்து சாப்பிட்டீங்கன்னா செம்ம டேஸ்ட் அல்டிமேட்டா இருக்கும். கண்டிப்பா ட்ரை பண்ணி பாருங்க இந்த சட்னிய. உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணி விட்டுருங்க. நாளைக்கு பார்க்கலாம்.